வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சிஎஸ்கே ஃபிலிமோகிராஃபி ரிவ்யூ. பொதுவா பேய் படங்கள்னா கத்துற சத்தம், ரத்தம், கோரமான முகங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா ஒரு சின்ன அறையில சொட்டு தண்ணி சத்தத்தை வச்சே நம்ம முதுகு தண்டை உறைய வைக்க முடியுமா? முடியும்னு நிரூபிச்சிருக்கு 2024 வந்த இந்தோனேஷியன் மாஸ்டர் பீஸ் த காப்ஸ் வாஷர். இந்தோனேஷியால பெம்மாண்டி ஜெனேசான்னு ரிலீஸ் ஆகி அங்க இருக்கிற தியேட்டர்களை அலற விட்ட படம் இது. இறந்தவங்களை குளிப்பாட்டுறது புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த புண்ணியத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற இருண்ட பக்கத்தை இந்த படம் தோலுரிச்சு காட்டுது. வாங்க இந்த மரணத்தின் ரகசியத்தை உடைப்போம். செக்ஷன் 1, த கல்ச்சரல் கான்டெக்ஸ்ட். வை இஸ் திஸ் ஸ்கேரி? கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏன் இந்த படம் அங்க இவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சுன்னு நாம புரிஞ்சுக்கணும். இந்தோனேஷியா மற்றும் இஸ்லாமிய கலாச்சாரத்துல ஒருவர் இறந்த பிறகு அவங்கள அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடி செய்யற சடங்குகள் ரொம்ப புனிதமானது. குறிப்பா அந்த கஃன் துணி சுத்துறது, மூக்கு காதுல பருத்தி வைக்கிறது, இது எல்லாமே பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் ஹத்ரா டாயிங் ராத்து இந்த நிஜமான சடங்குகளை அப்படியே படத்துல கொண்டு வந்திருக்காங்க. பொதுவா பேய் படங்கள்ல வர்ற மாதிரி இல்லாம பிணத்தை கையாள்ற விதம் அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும். அந்த உடலை திருப்புறது, தண்ணி ஊத்துறது, அழுக்க நீக்கிறதுன்னு ஒவ்வொன்னையும் காட்டுறப்போ நமக்கே ஒரு நிமிஷம் மூச்சு வாங்கும். அந்த அத்தென்டிசிட்டி தான் இந்த படத்தோட முதல் வெற்றி. செக்ஷன் 2, த பிளாட் டீப் டைவ். ஒன்லி ஒன் விட்னஸ். கதைப்படி லேலா ஒரு சாதாரண பொண்ணு. அவங்க அம்மா சிட்டி தான் ஊருக்கே பிணம் கழுவுறவங்க. திடீர்னு ஒரு நாள் அம்மா இறந்து போறாங்க, அதுவும் மர்மமான முறையில. லேலா அழுதுகிட்டே தன் அம்மாவை குளிப்பாட்டும் போது அவங்க உடம்புல ஒரு தழும்ப பாக்குறா. உடம்புக்குள்ள இருந்து ஏதோ கம்பி மாதிரி ஒண்ணு நீட்டிட்டு இருக்கு. இங்கதான் கதை சூடு பிடிக்குது. இது சாதாரண சாவில்ல, இது சாண்டட், அதாவது இந்தோனேஷியன் பில்லி சூனியம். யாரோ ஒருத்தர் அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை செஞ்சு கொண்டிருக்காங்க. அது யாரு, எதுக்காக செஞ்சாங்க? அடுத்தடுத்து ஊர்ல சாவு விழும்போது ஒவ்வொரு பிணமும் லேலா கிட்ட ஏதோ ஒரு உண்மையை சொல்ல வருது. பிணங்கள் பேசுமா? பேசாது, ஆனா உணர்த்தும். செக்ஷன் 3, த வயர்ஸ் மிஸ்ட்ரி. ஸ்பாய்லர் ஃப்ரீ. இந்த படத்துல வர்ற அந்த கம்பிகள் கான்செப்ட் ரொம்பவே புதுசு. பொதுவா பில்லி சூனியம்னா பொம்மையை வச்சு ஊசியில குத்துவாங்கன்னு பார்த்திருப்போம். ஆனா இதுல பாதிக்கப்பட்டவங்களோட உடம்புக்குள்ளேயே இரும்பு கம்பிகள், ஊசிகள் இருக்கிற மாதிரி காட்டுறது பார்க்கவே குரூரமா இருக்கும். அந்த கம்பியை லேலா உருவும் போது வர்ற அந்த சத்தம் தியேட்டர்ல பின் டிராப் சைலன்ஸ்ல கேட்கும்போது பகல்ல கூட பயம் வரும். செக்ஷன் 4, த சைக்கலாஜிக்கல் ஹாரர். இஸ் இட் ரியல்? படம் முழுக்க ஒரு கேள்வி நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். லேலா பார்க்கறது எல்லாம் நிஜமா, இல்ல அம்மாவை இழந்த துக்கத்துல அவளுக்கு ஏற்படுற பிரமையா, ஹலுசினேஷன்? லைட் ஆஃப் ஆகும்போது பிணம் எழுந்து உட்கார்றது, ஜன்னல் வழியா யாரோ எட்டி பார்க்கறது, கஃன் துணிக்குள்ள இருந்து கை வெளியே வர்றது, இது எல்லாம் லேலா பயத்துல கற்பனை பண்றாளா, இல்ல நிஜமாவே அந்த ஆத்மாக்கள் உதவி கேக்குதாங்கிற சஸ்பென்ஸ் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. குறிப்பா அந்த போச்சாங், அதாவது கஃன் கட்டப்பட்ட பிணம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இந்தோனேஷியன் ஹாரர் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட். செக்ஷன் 5, டைரக்டர்ஸ் டச் அண்ட் ட்ரிவியா. இயக்குனர் சிறப்பு. இயக்குனர் ஹத்ரா டாயிங் ராத்து ஏற்கனவே சிஜ்ஜன், மக்மூம் போன்ற ஹிட் ஹாரர் படங்களை கொடுத்தவங்க. பெண்களுக்கு நடக்கிற அமானுஷ்யங்களை மையமா வச்சு படம் எடுக்கிறதுல இவங்க கில்லி. லைட்டிங் டெக்னிக். இந்த படத்துல பெரும்பாலும் நேச்சுரல் லைட் மற்றும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அது அந்த இருட்டையும் நிழலையும் இன்னும் மிரட்டலா காட்டுது. செக்ஷன் 6, கிரிட்டிக்கல் அனாலிசிஸ். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ப்ரோஸ் ப்ளஸ். அட்மாஸ்பியர். அந்த கிராமத்து அமைதி, மழையின் சத்தம், பழைய வீடுகள் ஒரு கிளாசிக் ஹாரர் ஃபீல் கொடுக்குது. லீட் ஆக்டிங். ஹீரோயின் அக்னினி ஹாக் பயத்தை வெளிப்படுத்துற விதமும் கடைசியில தைரியமா உண்மையை எதிர்கொள்ற விதமும் சூப்பர். கான்ஸ் மைனஸ். ஸ்லோ பேசிங். படம் ரொம்பவே மெதுவா நகரும். டெத் விஸ்பரர் மாதிரி வேகத்தை எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான். பிரெடிக்டபிள் வில்லன். உன்னிப்பா கவனிச்சா வில்லன் யாருன்னு சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். சஸ்பென்ஸ் கொஞ்சம் வீக். கன்க்ளூஷன், அ ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபைனல் வேர்டிக்ட், த காப்ஸ் வாஷர். இது அவசரமா பார்க்க வேண்டிய படம் இல்ல, தனியா இருட்டுல ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு பொறுமையா உட்கார்ந்து பார்க்க வேண்டிய படம். இது உங்களை அலற வைக்காது, ஆனா படம் முடிஞ்ச பிறகும் ஒரு இருட்டான அறைக்குள்ள போகும்போது யாராவது மூலையில நிக்கிறாங்களோங்கிற பயத்தை மனசுல விதைச்சிடும். மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, ஆனா மரணத்துக்கும் அடக்கத்துக்கும் நடுவுல நடக்கிற அந்த குளிப்பாட்டும் சடங்கு எவ்வளவு மர்மமானதுன்னு இந்த படம் சொல்லுது. மிஸ் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல இன்னும் பல உலகத்தரமான படங்களோட விமர்சனங்களுக்கு நம்ம சிஎஸ்கே ஃபிலிமோகிராஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, stay away from the shadows. Bye.